Hi friends, this is Kaushalya Chandrasekhar. Today நம்ம பார்க்க போற program வந்து short string array based on length of a string. இது one of the program I have seen it in the LinkedIn post. Okay, இந்த program எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம கிட்ட sample input இருக்கு, sample outputம் இருக்கு. So என்ன நடந்திருக்குன்னு first தெரிஞ்சுப்போம். இங்க ஜித்தின் இருக்காங்க, இங்க அருணிமா இருக்காங்க, அகில் இருக்காங்க. இதை நார்மலா அரேஸ் டாட் ஷார்ட் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா அகில் வருவாங்க, அப்புறமா அருணிமா வருவாங்க, நெக்ஸ்ட் ஏ பி சி டி எஃப், அப்புறமா பெஞ்சமின் வருவாங்க. ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஷார்ட்டிங் நடக்கும். அந்த மாதிரி இல்லாம இவங்க இங்க இருக்க ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கோட லென்த் என்னவோ அதை பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஜித்தினோட லென்த் வந்து JITHIN. ஸோ 336 இருக்கு. அருணிமா 7 கேரக்டர்ஸ், அகில் வந்து 5, மேத்யூ வந்து 7, பெஞ்சமின் வந்து 8 இருக்கு. அப்ப யார் ஃபர்ஸ்ட் வருவான்? அகில் தானே ஃபர்ஸ்ட் வருவாங்க. நெக்ஸ்ட் யார் வருவா? ஜித்தின் வருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மேத்திமா, அருணிமா, இவங்க 2 பேரும் வருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பெஞ்சமின் வருவாங்க. ஸோ இங்க வந்து ஆர்டர் ஆஃப் அரே வந்து பேஸ்ட் ஆன் லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற மாதிரி நடந்திருக்கு. இந்த மாதிரி தான் வந்து ஸ்ட்ரிங் அரேவில் ஜித்தின், அருணிமா, அகில், மேத்யூ, பெஞ்சமின்ங்கிறவங்க ஸ்டோர் ஆயிருக்காங்க. இண்டெக்ஸ் வந்து அரே எப்பவுமே ஸ்டார்டிங் ஃப்ரம் 0. ஸோ 0 1 2 3 4. இப்போ இதோட லென்த் நான் ஜஸ்ட் வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறதுக்காக மேலே நோட் பண்ணியிருக்கேன், 6 7 5 7 8 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதை எப்படி வந்து நம்ம கொண்டு போகலாம்? இப்போ ஜித்தினோட லென்த்தை எடுத்துட்டு போயிட்டு அருணிமா, அகில் இவங்களோட கம்பேர் பண்ணலாமா? கம்பேர் பண்ணிட்டு இப்ப ஜித்தினோட லென்த் வந்து இங்க இருக்கவங்களோட பெருசா இருந்துச்சு அப்படின்னா அப்ப அவங்கள கொண்டு வந்து இந்த இடத்துல போடணும். அதுதானே கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஜித்தின் இருக்காங்க, ஜித்தினை எடுத்துட்டு போயிட்டு நான் அருணிமாவோட வெரிஃபை பண்றேன். ஜித்தினோட லென்த் வந்து 6, பட் அருணிமாவோட லென்த் வந்து 7. இவங்களை விட இவங்களை விட இவங்க கிரேட்டரா? இல்ல, கிடையாது. ஸோ ஓகே, அப்ப விட்டுறலாம். நெக்ஸ்ட் ஜித்தினை எடுத்துட்டு போயிட்டு அகிலாவோட வெரிஃபை பண்ணுவோம். அகிலா வந்து 5 தான் இருக்காங்க, ஜித்தின் வந்து 6 இருக்காங்க. அப்ப அகிலா வந்து இங்க வரணும், ஜித்தின் வந்து இங்க வரணும். அகிலா இருக்க பொசிஷனுக்கு ஜித்தின் வரணும், ஜித்தின் இருக்க பொசிஷனுக்கு அகிலா வரணும். ஓகே, ஸோ எத்தனை ஃபர் லூப் தேவைப்படுதுன்னு இப்போ நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். ஜித்தினை எடுக்கிறதுக்கு ஒரு ஃபர் லூப், எடுத்து ஜித்தினை ரிமைனிங் இருக்க ஸ்ட்ரிங்கோட வெரிஃபை பண்றதுக்கு ஒரு ஃபர் லூப். ஓகே, ஸோ ஃபர் லூப் ஆஃப் இன்ட் I, நெக்ஸ்ட் I less than, ஃபர்ஸ்ட் நம்ம இன்புட்டை டிக்ளேர் பண்ணுவோம். இது ஸ்ட்ரிங் அரே, இன்புட்டை நோட் பண்ணிப்போம். இது வந்து ஸ்ட்ரிங் அரே, ஸோ அதனால ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கும் வந்து நம்ம வித்தின் டபுள் கோட்ஸ்குள்ள கொடுக்கணும். நார்மலா ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல ஸ்ட்ரிங் வேல்யூ ஸ்டோர் பண்றப்ப என்ன பண்ணுவோம்? டபுள் கோட்ஸ்ல தானே கொடுப்போம். அதே மாதிரி தான் இங்க. ஸோ இப்போ கொடுத்துட்டேன். இப்போ ஃபார் லூப் கிரியேட் பண்றேன். int I equal to 0, I less than array dot length I plus plus for of int j equal to, இப்போ ஜேவோட ஸ்டார்டிங் போர்ஷன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஜித்தின் இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்க எலமெண்ட்டை அதே பாக்ஸோட வெரிஃபை பண்ண மாட்டோம், பக்கத்து பாக்ஸோட தானே வெரிஃபை பண்ணுவோம். அப்போ இதோட இண்டெக்ஸ் 0 அப்படின்னா இதோட இண்டெக்ஸ் 0 + 1. நெக்ஸ்ட் இந்த அருணிமாவை எடுத்துட்டு போயிட்டு அதுக்கு பக்கத்துல இருக்க நெக்ஸ்ட் இருக்க பாக்ஸோட தான் வந்து வெரிஃபை பண்ணுவோம். அப்ப இதோட இண்டெக்ஸ் 1 அப்படின்னா இவங்களோட இண்டெக்ஸ் என்ன? 2. அப்போ 1 + 1. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? I + 1 அப்படின்னு தெரியுது. இவங்களும் வந்து எண்ட் வரைக்கும் போகணும், J++. இப்ப நம்மளோட கான்செப்ட் என்ன? ஜித்தினோட லென்த் எடுக்கிறது தான். அந்த எடுத்த லென்த்தை பக்கத்துல இருக்க பாக்ஸ்ல இருக்க ஸ்ட்ரிங்கோட லென்த்தோட வெரிஃபை பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஜித்தினோட லென்த் எடுப்போம். ஜித்தின் வந்து எதுல இருப்பாங்க? இவங்கள இருப்பாங்க, அரே ஆஃப் 5ல.
அவங்களோட லென்த் எடுத்துட்டு அது கிரேட்டர் தானா அப்படின்னு சொல்லிட்டு அரே ஆஃப் ஜேல வெரிஃபை பண்ணலாம். ஓகே, இது ஒரு கண்டிஷன் மாதிரி இருக்கு. ஸோ அதனால அது இஃப்ல போடுவோம். ஸோ அரே ஆஃப் ஐ ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் லூப்ல வந்து ஐ இண்டெக்ஸ் வந்து 0 இருக்கு. அப்ப அரே ஆஃப் 0 அதுல ஜித்தின் இருக்காங்க. அவங்கள கொண்டு போயிட்டு நான் அருணிமா, அகிலா, மேத்யூ, பெஞ்சமினோட வெரிஃபை பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இங்க என்ன இருக்கு, ஜித்தின் இருக்காங்க. ஜித்தினோட லென்த் வந்து 6ன்னு இருக்கு. அவங்கள அரே ஆஃப் ஜேல யார் இருக்காங்க, 0 + 1. அப்ப ஜேவோட இண்டெக்ஸ் வந்து ஜேல வந்து 1 இருக்கு. அப்ப 1th பொசிஷன்ல அருணிமா இருக்காங்க. அருணிமாவோட லென்த் என்ன, நான் லென்த் எடுத்துக்கிட்டேன். ஸோ லென்த் என்ன, 7. 6 > 7 கிடையாது. ஸோ லூப்புக்குள்ளவே போகல, இஃப் கண்டிஷனுக்குள்ளவே போகல. ஸோ இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகல. ஸோ இஃப் பிளாக்குள்ளவே வந்து நம்ம கோடு போகல. ஓகே, நெக்ஸ்ட் ஃபர் லூப். இந்த ஃபர் லூப் ஜே ஃபர் லூப் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது. அப்ப ஐ அப்படியே தான் இருக்காங்க, 6லயே தான். ஐ வந்து 0th பொசிஷன்ல தான் இருக்காங்க, ஜித்தின்ல தான் இருக்காங்க. ஜித்தினோட லென்த் 6ல தான் இருக்கு. இப்ப அகிலாவோட வெரிஃபை பண்றாங்க. அகிலா வந்து எங்க இருக்காங்க, அகிலாவோட லென்த் வந்து 5. ஸோ 6 > 5 எஸ் 5. அப்ப என்ன நடக்கணும் எனக்கு, இந்த இடத்துல இந்த இடத்துல எனக்கு வந்து அகிலா வரணும், இங்க எனக்கு ஜித்தின் வரணும். கரெக்டா? எஸ். ஸோ அகிலா இங்க வந்துட்டாங்க, ஜித்தின் இங்க வந்துட்டாங்க. இப்ப பார்த்தோம் அப்படின்னா அகிலாவோட லென்த் என்ன, 5. ஸோ இங்க 5 இருக்கு. இந்த இப்போ ஃபர் லூப்போட ஜே ஃபர் லூப் வந்து இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு. இப்போ மேத்யூவோட நம்ம வெரிஃபை பண்ணணும். 5 > 7 பார்க்குறோம், கிடையாது. ஸோ இஃப் பிளாக்குள்ள போகல. நெக்ஸ்ட் வந்து ஜே மட்டும் இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு. ஐ வந்து அதே 0th பொசிஷன் இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸே தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல அகிலா இருக்காங்க. அகிலாவோட லென்த் வந்து 5. இதை எடுத்துட்டு போயிட்டு யாரோட நம்ம வெரிஃபை பண்றோம், பெஞ்சமினோடது 8. ஓகே, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகல. அப்ப ஜே ஃபர் லூப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்ப ஐ வந்து இன்க்ரிமெண்ட் பண்றோம். ஓகே, இப்போ ஜே ஃபர் லூப் கம்ப்ளீட் ஆனதுனால இந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடுறோம். இப்ப ஐ லூப் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது. அப்ப ஃபர்ஸ்ட் 0th பாக்ஸை பாயிண்ட் பண்ண ஐ வந்து இப்ப ஃபர்ஸ்ட் பாக்ஸை பாயிண்ட் பண்ணுது. இப்ப நம்மளோட அருணிமா ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல அருணிமா இருக்காங்க. அவங்களோட லென்த் வந்து 7. ஜே வந்து யாரை பாயிண்ட் பண்ணுவாங்க, ஐ + 1. அப்ப 1 + 1 2. ஸோ செகண்ட் பாக்ஸை வந்து பாயிண்ட் பண்றாங்க. கிரேட்டர் தென் 6 பாக்குது. எஸ், 7 > 6. அப்போ இஃப் பிளாக் உள்ள போகணும். போயிட்டு என்ன நடக்கணும் அப்படின்னா இந்த அருணிமா இங்க வரணும், இந்த ஜித்தின் வந்து இங்க வரணும். ஓகே, ஸோ இப்போ இதுல ஜித்தின் இருக்காங்க. ஜித்தினோட லென்த் வந்து என்ன அப்படின்னா 6. இங்க அருணிமாவோட லென்த் வந்து என்ன அப்படின்னா 7. ஓகே, இப்பவும் ஐ வந்து அதே ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல தான் இருக்கு. ஆனா வந்து ஐல இப்ப ஜித்தின் இருக்காங்க. ஜித்தினோட லென்த் வந்து 7. 7 எடுத்துட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் இந்த இண்டெக்ஸோட கம்பேர் பண்ணிட்டோம். இப்ப இந்த இண்டெக்ஸோட கம்பேர் பண்ண போறோம். இதுல யார் இருக்காங்க, மேத்யூ வந்து 7. மேத்யூவோட லென்த் வந்து 7. ஸோ 6 > 7 பாக்குறாங்க, கிடையாது, இல்ல. ஸோ நெக்ஸ்ட் 6 > 8 பாக்குறோம், இதுவும் இல்ல. ஓகே, ஸோ அகிலா, ஜித்தின், அருணிமா, மேத்யூ, பெஞ்சமின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஜே லூப் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் இப்போ வந்து ஐ வந்து அருணிமாவை பாயிண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஜே வந்து 3 இங்க இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஜே இங்க போகும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூவா வந்து டில் த எண்ட் ஆஃப் த அரே இருக்க வரைக்கும் நடந்துட்டு இருக்கும். ஸோ இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்பெல்லாம் வந்து இன் அரே ஆஃப் ஐயோட லென்த் வந்து ஜேயோட அதிகமா இருக்கோ அப்பெல்லாம் ஸ்வாப்பிங் நடக்கணும்.
அப்ப ஸ்வாப்பிங்க்கு டெம்ப்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணலாமா? அதுல அரே ஆஃப் ஜேவை ஸ்டோர் பண்ணிப்போம். இப்ப அரே ஆஃப் ஜேல அரே ஆஃப் ஐய வச்சுப்போம். டெம்ப்ங்கிறத ஸ்டோர் பண்ணுவோம். ஓகே. ஆஃப்டர் ஸ்வாப்பிங் நம்ம நம்மளோட அரேவை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ என்ன அவுட்புட் வருது? அகில், ஜிதின், அருணிமா, மேத்யூ, பெஞ்சமின். ஸோ பேஸ்ட் ஆன் லென்த் நாம வந்து இப்போ ஆர்டர் பண்ணிட்டோம். So this is the final program. Thanks for watching, guys.